வாங்க இன்றைக்கி சாட்டர்டே என்ன சமையல் பண்ணோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. அதனால் வடை தட்டினேன். 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். வடை தட்டிட்டு ரவா கேசரி பண்ணிவிட்டு இது வந்து தேங்காய் கொண்டு வந்தாங்க, அந்த சட்னி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இட்லி சுட்டாச்சு. 4 மணிக்கே எழுந்திரிச்சா சமாளிக்க முடியும், இல்லைன்னா வந்து டைம் ஆயிரும். எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வீட்டில் வேலை. நீயே இதுவரையும் அது சாப்பாடு போட்டு அதுவே சாப்பிட்டதில்லை. நீயே இன்றைக்கி வந்து மாப்பிள்ளைக்கெல்லாம் பண்ணுமாருன்னு சொல்லிட்டான். எப்படி எடுத்து வைக்கிது பாருங்கள். எண்ணி 2 2 வைக்கிது. இந்த ஹோட்டலில் வைப்பாங்கள்ல, 2 இட்லி 2 வடை, அது மாதிரி 2 2 வச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து கேசரி வந்து தனியாக வச்சுருக்கலாம், அதிலே வச்சிடுச்சு. சரி என்ன பண்ணும். வீட்டில் வந்து சாப்பாடு எவ்வளோ நேரம் நம்ம ஆனாலும் நம்ம போட்டு கொடுத்தா தான் சாப்பிடும், இல்லைன்னா அப்படியே உட்காந்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம். இது தேங்காய் சட்னி. தக்காளி இல்லை, இனிமேல் தான் கடை திறந்தோடனே போய் வாங்கணும் எல்லா சாமானும். தக்காளி மட்டும் இல்லை, தக்காளி தான் விலை கூட ஆயிடுச்சே. இது வந்து இட்லி பொடி. இதிலே அது மேலே கொட்டுது பாருங்கள். தனியாக ஒரு பக்கெட்டு வச்சு எண்ணெய் ஊற்றணும் இல்லாமல் அப்படியே சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு நிற்கிறேன். இப்படியே பண்ணு இப்படி பண்ணு அப்படின்ட்டு. நம்மலாம் இப்போல்லாம் வந்து எல்லா வேலையும் நாங்கள்லாம் பார்த்தோம். இப்போ உள்ள பசங்க தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் ஒரு ஆரஞ்சு மரம் இருக்குது, காய்ச்சிருக்கான். நிறையா இருந்துச்சு. சரி அப்புறம் தான் சாப்பிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் ஐடியா வந்து சரி ஒரு இது இப்போ வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்கேன்ட்டு எடுத்து ஒரு தாம்பழத்தில் வச்சுட்டு இப்போ தான் எடுத்தேன். நல்லா இருக்குது. இந்த நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காது, ஊறுகாய் தான் போடலாம். இது நல்ல தோல் வந்து திக்காக இருக்குது, மடல் மடலாக இருக்குது. நல்ல இந்த பாருங்கள், இது மாதிரி உரிக்க ஈஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து எங்கேயோ வாங்கிட்டு வந்தாங்களாம், சாப்பிட்டுட்டு இப்போ சீடு போட்டதான். ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னா, அந்த சீடை வந்து உடனே சாப்பிட்டோன்னே போட்டு முளைக்க வச்சோன்னே அது வந்து நிறையா மரம் இருக்கும். இங்கெல்லாம் நம்ம தூக்கி குப்பை கூடையில் போட்டுறோம், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ட்டு. இது வந்து இலை பிரண்டை. இது ஊரில் பாருங்கள் எவ்வளவு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அவ்வளோ மூலிகை இருக்கும். இது வந்து நல்லா துவையல் அரைச்சி உப்பு புளி மிளகா வச்சு துவையை அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். கஞ்சிக்கும் சுடு கஞ்சிக்கு செம்மையாக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வந்து மினி ஆரஞ்சு. இவ்வளோ தண்டியாக லெமன் தண்டி தான் இருக்குது. உரிச்சோன்னா எனக்கு டயம் இல்லை, அதனால் நான் உரிச்சு காட்டலை. உரிச்சோன்னா தோல் ஆரஞ்சு மாதிரியே வருது, ஆனால் புளிப்பு செம புளிப்பு. இது நல்லா இருக்குது. இது வந்து நல்லா இருக்குது, இது சூப்பரு. இது வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ்னு வெட்டினா கட் பண்ணால் ஸ்டார் மாதிரி இருக்குது. அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை, பசங்க சாப்பிடல. ஒரு மாதிரி அரைநெல்லிக்காய் இருக்குல்ல, அது மாதிரியும் இந்த புளியங்காய் இருக்கும்ல, நாங்கள் சாப்பிட்ருக்கோம் சின்ன பிள்ளையில, அது மாதிரி இருக்குது. மற்றபடி அவ்வளோவா நல்லா இல்லை. இந்த உருண்டை வந்து சத்து உருண்டை. வந்து இது வந்து எள்ளு சரிக்கு சமமாக போட்டு கடலை பருப்பு நெய் போட்டு, நெய்யை நல்லெண்ணெயான்னு தெரியலை, ஏலக்காயோட விதை இருக்குல்ல அது, ஓமம் எல்லாம் போட்டு ஒரு உருண்டை, சத்து உருண்டை மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லதான். அதனால் அது வந்து நான் தான் சாப்பிட்றேன், அந்த பசங்க எங்கே சாப்பிடுது. இது வந்து சின்ன பிள்ளை நம்ம ஸ்கூலில் வந்து இந்த செங்காய் புளியங்காயை வந்து இது ஒரு விளக்கமாத்து குச்சியில் கொடுத்து உப்பு போட்டு அதை வந்து நல்லா அப்படி தொட்டுக்கிட்டு சப்பிட்டு சாப்பிடுவோம்ல, ஸ்நாக்ஸ் மாதிரி. அது மாதிரி இருக்குது இந்த டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ஜூஸியாக இருக்குது. நான் தான் சாப்பிட்டேன், பசங்க சாப்பிட மாட்டேன்னுச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, பிடிக்கல. இப்போ வந்து மதியத்துக்கு வந்து சிக்கன் வந்து வறுத்துட்டு, இது வந்து மட்டன் 1 கிலோ பிரியாணி பண்ணிடலான்ட்டு. நல்ல கறியாக இருக்குது. இது இன்றைக்கே போகிறாங்க, அதனால் வந்து நான் ஹெவியாக சமைக்கலை, ஏன்னா பஸ்ஸில் போகிறாங்க ஆச்சான்ட்டு. இது வந்து மட்டனை பிரியாணி பண்ணிட்டேன். குழம்பு வைக்கிறேன்னா பிரியாணிங்குது, அது சலிக்காத இருக்குது அதுகளுக்கு. ரைட்டாக இது வந்து சிக்கனை ஒரு கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. இது காலையில் சுட்ட இட்லி அப்படியே இருக்குது. இது சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு போகிறதுனால ஹெவியாக அது ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் தாங்கும், அதனால தான் லைட்டாக சாப்பிட்டு போகணுங்கிறது. அதனால் இது குழம்பெல்லாம் வைக்கல, பிரியாணி பண்ணியாச்சு சரின்ட்டு. ஊர்லெலாம் நல்லா மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஊர்லெலாம். இங்கே அப்படி இல்லை, பெரிய மீன் வாங்கினோம்னா பழசாக இருக்குது. அதனால் நான் மீனெல்லாம் வாங்குறது கிடையாது. பொடினா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.